திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 313. திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 56. சிவக்ஷேத்திராலயங்களுக்குச் சென்று தரிசனம் செய்பவர்கள், பேரானந்த பிறவா வீடு அடைய விரும்பினவர்கள் எல்லோரும் சிவஸ்தலங்களை அடைந்து ஆங்காங்குள்ள தீர்த்தங்களில் மூழ்கி திருக்கோயிலுள் சென்று ஆங்கு செய்ய வேண்டியவற்றை மெய்யன்புடன் செய்து உண்மை விளங்கப் பெற்று அகத்திலேயும் அவைகளையெல்லாம் கண்டு ஞான பூஜை செய்தல் வேண்டும். புறத்தே இருக்கின்ற க்ஷேத்ராலயம் முதலாயினவற்றை சிவயோக சாமர்த்தியம் இல்லாதவர்களுக்கு உண்மை விளங்குவதற்கு உபாயமாக வைக்கப்பட்டது ஆகும். திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு. எல்லோருக்கும் இனிமையாக இருக்கும், இனிமையினை கொடுக்கும் பால், தேன், சர்க்கரை முதலிய பொருட்களில் உள்ளே மருந்தை பொதித்து வைத்து நோய்களை நீக்கும் வைத்தியர்கள் போல மலப்பிணி மாற்றும் பரம வைத்தியராகிய சிவபெருமானும் பகிர்முகத்திலே க்ஷேத்திராலயங்களையும் பூஜை உற்சவாதிகளையும் விதித்தமை சிற்றறிவினர்களாகிய ஆன்மாக்கள் யாவரும் வழிபட்டு அவற்றால் அந்தர்யாக பூஜையின் உண்மைகளை அறிந்து அதனை இயற்றி சிவஞான மேலீட்டால் அத்வைத முக்தியில் சேர்ந்து இன்புறுவதற்குத்தான். கர்ப்பகிரகம், அர்த்தமண்டபம், மகாமண்டபம், ஸ்தூபி, விமானம், பிராகாரம், கோபுரம் முதலியன புற வழிபாட்டிற்கு அமைந்தன. அதே போன்று அக வழிபாட்டிலும் இருக்கின்றன. எப்படியெனில் அண்டமும் பிண்டமும் சமம். அண்டமானது பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களையும், இலங்கை, இமயமலை, சிதம்பரம் என்று 3 ஸ்தானத்தையும், அக்னி, சூரியன், சந்திரன் என்று 3 மண்டலத்தையும், 14 லோகங்களையும், மலை, தீவு, சமுத்திரம், நவக்கிரகம் ஆகியவற்றையும், உயிர்கள் தோன்றி நின்று ஒடுங்கும் தன்மையினையும், தலம், தீர்த்தம், மூர்த்தி, ஆலயம் ஆகியவைகளையும் உடையதாக இருப்பது போல பிண்டமாகிய இந்த தேகமும் அவைகளை கொண்டு நிற்கின்றது. வலங்கை மான் மழுவோன் போற்றும் வாழறவ அரசை நோக்கி அலைந்திடும் பிண்டம் அண்டம் அவை சமம் ஆதலாலே என்று கோயில் புராணம் கூறுகின்றது. அன்னத்தாலாய உடம்பின் பயனெல்லாம் முன்னோனை காட்டிவிடும் என்றும், பொய்க்கெல்லாம் பாசனமாய் உள்ளதற்கோர் வித்தாகும் மெய்க்குள்ளாம் மாய உடம்பு என்றும் அவ்வை குறள் அருளியிருக்கின்றார். அண்டமானது ஆகாசம், காற்று, அக்னி, ஜலம், மண் என்ற 5ஐயும் கொண்டு விளங்கி நிற்பது போல இந்த சரீரமும் ஆகாசம், பிராணன் முதலிய தசவாயுக்கள், கோபாக்னி முதலான அக்னிகள், வாய்நீர், ரத்தம் முதலான ஜலம், தசை, தோல் முதலான பிருத்திவி அம்சம் இவற்றை கொண்டு தோன்றி நிற்கின்றது. சரீரத்திலே வலது கால் பெருவிரலில் இருந்து இடது மூக்கில் நிற்கும் இடாக்கலை அது அண்டத்தில் இருப்பது. இந்த இடக்கலை அண்டத்திலே இலங்கை என்றும், இடது கால் பெருவிரலிலிருந்து வலது மூக்கிற்கு வரை இருக்கும் பிங்கலை அது இமயமலை என்றும், மூலாதாரத்திலிருந்து எல்லா நாடிகளுக்கும் ஆதாரமாய் சிரசு அளவு முட்டி நிற்கும் நடுநாடியாகிய சுஷும்னா சிதம்பரம் என்றும் உணர வேண்டும். இந்த சரீரத்திலும் பிருத்திவி, அப்புவும் கூடின விடத்திலே 4 இதழ் கூடியிருக்கின்ற புஷ்பம் போல் இருக்கும் அக்னி மண்டலமும், ஹிருதய கமலத்தில் 8 இதழ் உடைய புஷ்பம் போன்று இருக்கும் சூரிய மண்டலமும், மூலாதாரம் தொடங்கி சிரசு நடுவரை இருக்கும் கோட்டி சூரிய பிரகாசம் போல் நிற்கும் சந்திர மண்டலமும் விளங்கி நிற்கும். களபதன மாதர் மயக்கம் அளித்து வளர் மண்டலத்தின் சோதியொரு 3ஐயும் சோதித்து என்பது நெஞ்சுவிடு தூது திருவாக்கு. மண்டலங்கள் 3ம் மருவ உடன் இருத்தி அண்டரனை அர்ச்சிக்குமாறு என்பது அவ்வை குறள். இனி அண்டத்திலே 14 லோகங்கள் இருப்பது போல சரீரத்தையும் உள்ளங்கால் முதல் சிரசு வரை 14 லோகங்களாக பிரித்து காட்டுவார்கள். அண்டத்திலே மலைகள் இருப்பது போல சரீரத்திலும் மூலாதாரத்து முக்கோணத்தில் மகாமேரு, கீழ்கோணத்தில் மந்தரம், தட்சிண கோணத்தில் கைலாசம், வாம கோணத்தில் ஹிமயம், ஊர்துவ பாகத்திலே நிஷதம், தட்சிண பாகத்திலே கந்தமாதனம்,
வாமரேகையிலே இரவணமும் குறிக்கப்படும். அதேபோன்று அண்டத்திலே தீவுகள் இருப்பது போன்று சரீரத்திலே மாம்சத்தில் குசத்தீவும், சிரசில் கிரௌஞ்சத்தீவும், எலும்பில் ஜம்பூ தீவும், மஜ்ஜையில் சாகத்தீவும், தோலில் சான்மலி தீவும், கேசத்தில் பிலக்ஷை தீவும், நகத்தில் புஷ்கர தீவும் கொள்ளப்படும். அண்டத்திலே சமுத்திரங்கள் இருப்பது போல பிண்டத்திலே மஜ்ஜையில் நெய் சமுத்திரம், இரத்தத்தில் தயிர் சமுத்திரம், மூத்திரத்தில் உப்பு சமுத்திரம், சிலேத்துமத்தில் மதுக்கடல், ரசத்தில் கருப்பஞ்சாற்றுக்கடல், சுக்லத்தில் பால் சமுத்திரம், இளம்பிகையில் சுத்தோதக சமுத்திரம் என்று அறியப்படும். நாத சக்கரத்தில் சூரியன், பிந்து சக்கரத்தில் சந்திரன், கண்ணில் செவ்வாய், ஹிருதயத்தில் புதன், கண்டத்தில் வியாழன், சுக்லத்தில் வெள்ளி, நாபியிலே சனி, முகத்தில் ராகு, காலில் கேது என்று கருட புராணம் இந்த சரீரத்திலே கிரகங்கள் இந்த அமைப்பிலே இருக்கின்றன என்று கூறுகின்றது. அண்டத்தில் பற்பல உயிர்கள் தோன்றி நின்று உண்ணல் முதலிய வினைகளை செய்து அழிவது போல நமது சரீரத்திலும் பேன், கிருமி முதலான பிராணிகளும் தோன்றி நின்று உண்ணல் முதலான செயல்களை செய்து அழிந்து போகின்றன. ஸ்தாவரமாகிய அண்டத்தைப் போலவே ஜங்கமமாகிய சரீரமும் சமம் எனப்பட்டு மேலே கூறிய ஸ்தலம், மூர்த்தி, தீர்த்தம் இவைகளின் உண்மையும் காட்டப்படுகின்றன. பகிர்முகத்தில் ஐம்பொறிகள் வாயிலாக மனம் செல்லும் என்றால் வினைகள் உண்டாகும். அந்தர்முகத்திலே மனம் ஒருங்குபட்டு நின்றால் புலன் அற்று திருஷ்யமான உலகம் காணப்படாமல் பரமானந்தமாகிய சிவம் தோன்ற பெற்று பேரானந்த வீடு உண்டாகும். எனவே சிவயோகிகள் அந்தர்முக தலத்திலே நிற்பார்கள். அப்படிப்பட்ட க்ஷேத்திரங்கள் என்பவை சிரோஸ்தானத்தில் ஸ்ரீபர்வதம், நெற்றியில் திருக்கேதாரம், புருவத்துக்கும் மூக்குக்கும் மத்தியில் ஞானரூபியாகிய பரமசிவம் எழுந்தருளியிருக்கின்ற காஷி, குஹ்யஸ்தானத்தில் குருக்ஷேத்திரம், ஹிருதயத்தில் பிரயாகை, ஹிருதய மத்தியில் சிதம்பரம் இருக்கும். அதே போன்று ஆதார க்ஷேத்திரங்கள் மூலாதாரத்தில் திருவாரூர், சுவாதிஷ்டானத்தில் திருவானைக்கா, மணிப்பூரகத்தில் திருவண்ணாமலை, அநாகதத்தில் சிதம்பரம், விசுக்தியில் திருக்காளஹஸ்தி, ஆக்ஞையில் காஷி, பிரம்மரந்திரத்துக்கு மேலே உண்மணி சக்திக்கு அதீதமாய் விளங்கும் நிராமயஸ்தானம் என்னும் துவாதசாந்தத்திலே மதுரை என்று ஆதார க்ஷேத்திரங்கள் அறியப்படும். இந்த அண்டத்தில் திருவாரூர் பிறக்க முக்தி தரும் ஸ்தலம் என்பதும், காஷி இறக்க முக்தி தரும் ஸ்தலம் என்பதும், சிதம்பரம் தரிசிக்க முக்தி தரும் ஸ்தலம் என்பதும் காணப்படுகின்றது. இதே வகையில் சரீரத்திலும் அறியப்படும். எப்படி என்றால், ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5 ஆகிய 36 தத்துவங்களையும் தனக்கு அந்நியமாக கண்டு அவைகளிலிருந்து நீங்கி நின்ற அதீத நிலையே காஷி க்ஷேத்திரம். ஆன்மாவை அறிவு என்று அறிந்து யாமே தலைவன் என தோன்றும் நிலையே திருவாரூர் எனவும், தத்துவங்கள் ஜடம் ஆதலால் அவை ஒன்றையும் அறியாது என்றும், ஆன்மாக்களும் சிற்றறிவு உடையவர்கள் எனவே தம்மைத்தாமே காணல் கூடாது என்றும், அவ்வாறு காண்பது கண்ணொளியும் சூரியன் ஒளியும் போல அபேதமாய் நின்று காட்டுகின்ற இறைவன் திருவருளால் எனவும், ஆகவே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிவனவெல்லாம் அத்திருவருளே எனவும், சிவம் முன்னாக தியானித்து சர்வ வியாபகமாய் உள்ள அந்த வஸ்து இங்கும் விளங்கும் எனும் சுத்தி உண்மையான ஞானக்கண் கொண்டு துரிய நிலை கடந்த பரசிவத்தின் ஆனந்தாத்வித திருநடனம் காண்பதே சிதம்பர க்ஷேத்திரம் எனவும் அறியப்படும். இவைகளை அடைந்தோர்கள் முக்தி பெறுவதற்கு ஐயம் உள்ளதோ இல்லை. இவ்வாறு சிவஞான தீபம் கூறுகின்றது. கைலாசம் என்பதன் பொருள் நிரதிசய ஆனந்தத்துக்கு இருப்பிடம் என்பது ஆகும். ஹிருதய கமலம், ரவிபிம்பம் முதலிய எஸ்தானங்களிலே சிவபெருமான் உபாசிக்கப்பட்டிருப்பிடும். அவ்விடம் அனைத்தும் அவருக்கு ஜோதிமய பரமாகாசமாகிய பரசிவலோகமே என்று நூல்கள் கூறுகின்றன. 36 தத்துவங்களையும்
நேர்த்தி களைந்து அறிந்து அவைகளிலிருந்து நீங்கிய தன்னை திருவருளால் அறிந்து அவற்றின் முடிவின் இருப்பதே சிவ சாலோக்கிய முக்தியாம். அங்கனம் அறிவித்த திருவருளை கண்டு அகதையும் தன்னையும் பிரித்து நோக்காது தத்போதத்தை அடக்கி அவ்வருளே வடிவமாக இருப்பது சிவ சாமீபிய முக்தியாம். தத்போதம் சிறிதும் தோன்றாது ஒளிந்த விடத்து பறை தானாயிருப்பதே சிவ சாரூபிய முக்தி, அதாவது அருள்மயமாக நிற்பது. அந்த பரா நீக்கத்தில் தோன்றும் அகண்டாகார பரமஞானானந்த சாட்சா்கார பெரும்பேற்றில் அதீதப்படுவதே சிவ சாயுஜ்ய முக்தியா. இவ்வாறு ஸ்தலம் என்கின்ற க்ஷேத்திரங்கள் அண்டத்திலேயும் பிண்டத்திலேயும் எவ்வாறு இருக்கின்றன என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. இனி தீர்த்தங்கள் என்று பார்த்தோமே என்றால், அண்டத்திலே தீர்த்தங்கள் இருப்பது போல பிண்டத்திலேயும் தீர்த்தங்கள் உண்டு. சரீரத்திலே அங்குஷ்டத்தின் அடி பிரம்ம தீர்த்தம், கை நுனி தேவ தீர்த்தம், விரல்களின் இறை சந்தி ஆருஷ தீர்த்தம், கனிஷ்டிகை மூலம் மானுஷ தீர்த்தம், மணிக்கட்டு பூத தீர்த்தம் எனவும் தர்ஜனி அங்குஷ்டங்களின் நடு பிதிர் தீர்த்தம் எனவும் கொண்டு அவற்றுளே பிரம்ம தீர்த்த வாயிலாக சாட்சா்கார பரசிவத்தை உவப்பிக்கும்படி ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்னும் 3 தத்துவங்களையும் உன்னிச் செய்யப்படும் கர்ம உண்மையை அறிந்து அவ்வழி நிற்க வேண்டும். உண்மை பேசுதல், தானம் செய்தல், சமமாய் நிற்றல், தமமுறல், இன்சொல் கூறல், அந்தக்கரணம் அடக்கல், புறக்கரணம் ஒடுக்கல், ஒருவழிப்படல், பொறுமை உடைமை, திடமுடைமை, ஞானமுடைமை, உயிர்களுக்கு ஹிதம் செய்தல் என்னும் இவைகளெல்லாம் மானச தீர்த்தங்கள். இவைகளை அடைந்து கடவுள் தியானம் என்னும் மானச விசேஷ ஸ்நானம் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செய்து கருப்பையில் புகுத்துகின்ற மும்மலங்களையும் கழுவி பரிசுத்தமுடையவராய் பேரானந்த பெருவீடு அடைய வேண்டும் என்று இந்த தீர்த்தங்கள் அண்டத்திலே உள்ளது போன்று பிண்டத்திலே எவ்வாறு இருக்கின்றன, அண்டத்திலே தீர்த்தாடனம் ஸ்நானம் செய்வது போன்று பிண்டத்திலே எவ்வாறு ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று ஞான சாஸ்திரங்கள், தணிகை புராணம் முதலியவை கூறுகின்றன. எனவே ஸ்நானங்களுள் மானச ஸ்நானமே மேலானது, அது கடவுளை தியானித்தலே ஆகும் என்று யக்ஞவல்யர் அருளுகின்றார். செய் பிரம்ம தீர்த்தத்தால் ஆச்சமனம் செப்பியே உய்ய வந்த தத்துவம் 3ம் பஞ்சவித தீர்த்தத்தை பாங்காகவே அறிந்து எஞ்சாதே கண்மம் இயற்று என்று சைவ சமய நெறி இதனை கூறுகின்றது. அறிவிலே பெரியவர்கள் அகத்திலும் புறத்துமாகிய தீர்த்தங்களில் மூழ்கி செறிதரும் தெய்வத்தலங்களும் போற்றி சிவானந்த முக்தியை அடைவார். அறிவிலே அவ்வளவு சிறந்திடாதவர்கள், அவ்வளவு ஆன்ம பிரகாசம், அறிவு பிரகாசம் எய்தாதவர்கள் புறத்தே இருக்கின்ற தீர்த்தங்களிலே மூழ்கி செறிதரும் தெய்வ ஸ்தலங்களை போற்றி நல்கதி அடைவார்கள் என்று சூத சம்ஹிதை கூறுகின்றது. இனி ஆலயங்கள் என்று பார்த்தோமே என்றால், புறத்திலே கட்டப்பட்டிருக்கும் ஆலயங்கள் சரீர பிரஸ்தாரம், ஹிருதய பிரஸ்தாரம் என்று 2 வகைப்படும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. சரீர பிரஸ்தாரமாவது சரீரத்தை விரித்து குறிப்பது, மற்றது ஹிருதய கமலத்தை விரித்து குறிப்பது. சிவயோகிகள் அரிதற்பாலனவாகிய சப்ததாதுக்களின் நிலைமை முதலியவற்றை சரீர பிரஸ்தார ஆலயத்தாலும், மனிதர் உள்ளத்தே சொல்லாயும் பொருளாயும் அமைந்துள்ள ஒவ்வொரு வஸ்துக்களையும் ஹிருதய கமல பிரஸ்தார ஆலயத்தாலும் விளக்கப்படும். அவைகளின் நிலைமைகளை சிவயோகிகளே அறிவார்கள். என்றாலும் சில உண்மைகள் நூல்களிலே காட்டப்படுகின்றன. இந்த தேகமே ஆலயம் எனப்படும். அறிந்தே உயிர் ஆலயத்தின் அபேதம் அறிந்தான் மெய்ஞானி மலமற்று என்று சைவ சமய நெறி கூறுகின்றது. எவ்வுயிரும் பராபரன் தன் சந்நிதியது ஆகும் இலங்கும் உயிர் உடல் அனைத்தும் ஈசன் கோயில் என்று சிவஞான தீபம் கூறுகின்றது. குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் என்று தேவார திருவாக்கு கூறுகின்றது. எனவே வெளியே காணப்படும் ஆலயத்திலே கர்ப்ப கிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஸ்நான மண்டபம், அலங்கார மண்டபம், சபா மண்டபம் என்ற 6 மண்டபங்களாக இருப்பது
தேகம் என்கின்ற ஆலயத்திலே அவைகளே மூலாதார, சுவாதிஷ்டான, மணிபூரக, அநாகத, விசுக்தி, ஆக்ஞை என்று 6 ஆதாரங்களாய் அறியப்படும். 1000 கால் மண்டபத்தால் தலையின் வெளியே இருக்கும் 1000 இதழ்களை உடைய கமலமான உண்மணியும், பக்கத்து இருக்கும் தீர்த்தத்தால் அம்முனையின் மேற்புறத்துள்ள சந்திர புஷ்கரணியும் உணர்த்தப்படும். இனி வெளியே ஆலயத்திலே பிரகாரங்கள் இருப்பது போன்று முதலாம் ஆவரணத்தினால் கண்ணுக்கு புலப்படும் ஸ்தூல சரீரமாகிய அன்னமய கோசமும், 2வது பிரகாரமாகிய ஆவரணம் பிராணவாயுவும் கண்மேந்திரியமும் கூடி நிற்பதாகிய பிராணமய கோசமும், 3ஆம் ஆவரணமும் மனம் கண்மேந்திரியமும் கூடி நிற்பதாகிய மனோமய கோசமும், 4ஆம் ஆவரணத்தில் புத்தியும் ஞானேந்திரியமும் கூடி நிற்பதாகிய விஞ்ஞானமய கோசமும், 5ஆம் ஆவரணத்தால் பிராணவாயுவும் சுளுத்தியும் கூடி நிற்பதாகிய ஆனந்தமய கோசமும் அறியப்படும். சில ஆலயங்கள் 7 பிரகாரங்கள் உடையதாக இருப்பது அவை தேகத்திலே சப்த தாதுக்கள் இருக்கின்றன என்பதை உணர்த்துகின்றது. சில ஆலயங்கள் 3 பிரகாரங்கள் மாத்திரம் இருக்கும், அவைகளினால் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் குறிக்கப்படுகின்றன. இவை எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய ஒரே பிரகாரம் மட்டும் இருக்கின்ற ஆலயங்களும் உண்டு. ஆலயங்களிலே சிவலிங்கம் முதலிய திருமேனிகளை தெரியவிடாமல் மறைத்து நின்று மறைப்பை நீக்கிய வழி சிவலிங்க திருமேனியை காட்டி நிற்கும் கதவுகள் அவை கோபம், ஆசை, அவா, அகங்காரம் என்பன தோன்றுவதற்கு காரணமாகி நிற்பதாய், சிவத்தை தெரியவொட்டாமல் மறைப்பதாய், அனாதியாய் நிற்கும் அவித்யையும் அது நீக்கிய வழி சிவதரிசன வீடு உண்டாகின்றது என்பதை உணர்த்துகின்றது. சபைகள் என்று ஆலயங்களிலே இருக்கின்றன. ராஜசபை அன்னமய கோசம், தேவசபை பிராணமய கோசம், நிருத்த சபை மனோமய கோசம், கனகசபை விஞ்ஞானமய கோசம், சிற்சபை ஆனந்தமய கோசம். இன்னும் அண்டம் பிண்டம் இவற்றிலே இருக்கின்ற சிவக்ஷேத்திரங்களின் சாமியம் பற்றிய விஷயங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.